சிவனே போற்றி. தென்தில்லை மொன்றினுள்ளாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:30 மணி. திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீன திரு கிளைமடம் திரு ராமேஸ்வரம் ஸ்ரீ நடராஜர் பூசை மடம். இங்கே நெய்வேலியைச் சேர்ந்த, உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த, வடலூரைச் சேர்ந்த அடியார் பெருமக்கள் 4 வேன்களிலே சுமார் 80 பேர் திரு ராமேஸ்வரம் தல யாத்திரையாக பெருமானை தரிசித்து ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் அவர்களை தரிசித்து நேற்று காலை அக்னி திருநீராடல் செய்து சிவபூஜை செய்து 22 தீர்த்தங்கள் நீராடி தனுஷ்கோடி சென்று அங்கு கோடி தீர்த்தமும் ஆடி இன்றைய தினம் திரு உத்தரகோசமங்கை மாணிக்கவாசக பெருமானுடைய திரு குருபூசை விழா. இன்றுதான் மாணிக்கவாசகருக்கு குருபூஜை நாள். திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் தேரிலே வருகின்ற அந்த அற்புதமான இந்த நாள். இந்நன்னாளிலே திரு ராமேஸ்வரத்தில் சிவபூஜை. அடியார் பெருமக்கள் எல்லாம் விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்தர். இடியதனூறு உம்மை ஒளமிகு கலியடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கலி கணபதி வர அருளிலம் மீது கொடை வழிவிடர் பயில் வழிபட முறையிறையே. என்னாருடைய சிவனே போற்றி. ஒரு கோயிலில் ஞானசக்தியாகிய விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்து கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்தல். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமணியாக விழி தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வளைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. ஞானசக்தி கிரியாசக்தி எழுந்துள்ள செய்தி. அடுத்ததாக ஒரு கோயில்னா பைரவர் காவல் தெய்வமாக பைரவர் பெருமானை எழுந்தருள செய்ய வேண்டும். அந்த வகையில் இங்கு மானசீகமாக பைரவரை எழுந்தருள செய்து பிரித்தவன் கதிர்வன் சூனம் வெடிவடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேடமுறித்துமை அஞ்சக் கண்டு கொண்டிருமணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அருள் செய்தார் சென்னரி செல்வனாரே. அடுத்ததாக சூரிய பகவானை எழுந்தருளச் செய்தல். சூரிய பகவானுடைய திருவடியை போற்றி. அடுத்ததாக பலிபீடம். அடுத்ததாக இதே ஸ்தானமாக இருக்கின்ற ஒரு கோயிலிலே நடராஜ பெருமான் இங்கே மூர்த்தி எழுந்தருளி இருக்கின்றார். குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவடம் போல் மேனியில் பால் வெந்நீரும்
இனித்த முறையை எடுத்த பொற்பாலும் காணப் பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜ பெருமானை எழுந்துள்ளச் செய்து இறைவனுக்கு சக்தியாக விளங்குகின்ற மிளகாய் என்று இருந்தால் காரம் என்று இருக்க வேண்டும், இனிப்பு என்று இருந்தால் அதிலே இனிப்பு சுவை இருக்க வேண்டும். ஆகவே சிவபெருமானோடு கூடிய சக்தியாக இருக்கின்ற அம்பாளை எழுந்தருளச் செய்த வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வியில்லாத உடலும் சரியாத மனம் மன்மகளாத மனைவியும் தவறாத சந்தானமும் வாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோலாத கோளும் துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அடையாய் அறிதுயல்வாய் எனது தங்கை ஆதி கடவுரின் வாழ்வே அருணீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அருளாமியே அருள்வாமி. சாமியுடைய திருநாமம் வைத்தியநாத சாமி. இங்கே ராம்நாத் என்று சொல்லக்கூடிய ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராமநாத சுவாமி வடக்க இருந்து தெற்க எல்லாரும் தரிசனம் பண்ணுவது பார்த்தீங்கன்னா தெரியும். வடக்க இருந்து நிறைய வருவாங்க. நாம தெற்க இருந்து வடக்க காசி போவோம். ஒருவன் பிறந்தால் வடக்க காசியையும் தெற்க நடராஜரையும் தரிசனம் பண்ணணும் தில்லையில் அப்படின்னு ஒரு விதி. அந்த வகையில் நிறைய அடியார்கள் நடராஜரை நிச்சயமாக தூச்சிருப்பீங்க. காசி விஸ்வநாதரையே நினைத்து கொள்ளுங்கள். எல்லாரும் வந்திருப்பீங்க, வராதவங்க நினைத்து கொள்ளுங்கள். ராமநாத சுவாமியும் நினைத்து கொண்டு சுவாமி வைத்தியநாத சுவாமி பராக் 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 போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே உணர்ந்தது பூங்கழகு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுவோம். செடிகள் கமலங்கள் மலரும் தன் பயன் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே. வனியில் போய் பிறவாமை நாம் போக்குகின்றோம் அவனை இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவார் திருமாலாம் அவன் பெருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவுனின் ஆனந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. என்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கனகத்திரளே போற்றி என்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி
வராத்துறை மேவிய பரணே போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இறைவனுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்னன்னா ஆனைந்து ஆடுதல். பசுவிலிருந்து வரக்கூடிய 5 பொருள்களைத்தான் ஆனைந்து என்று சொல்கிறோம். பால், தயிர், நெய், கோமயமும் கோசலமும் சேர்ந்ததுதான் திருநீர். ஆகவே சிவபெருமானுக்கு இந்த 5ஐயும் இந்த பாவனையாக நம்ம ஆட்டும் விதமாக நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்ற கையில் ஒன்றும் காணவில்லை கலலடி தொழுது உயிர் நல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்புலி பட்டழுந்த வேற்கு உயுமாறு அருளி செய்ய மோனகாந்தன் தரியுளீரே. தென்னாருடைய சிவனே போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. பெருமானுக்கு சந்தன அபிஷேகம். தென்னாருடைய சிவனே போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி வராத்துறை மேவிய பரணே போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி தில்லை மன்றினுள் ஆடி போற்றி நாமுலை உமையாரோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ அண்ணாந்தன அறிவி திரள் மழை முழகிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவார் வண்ணம் அருமே சுத்துணை வேதியன் சோதிவானன் ஒற்றுணை திருந்தடி ஒருங்க கைவட கட்டுணை கோடியோர் கடலில் வாய்ச்சினும் நட்டுணையாவது நம சிவாயவே நட்டுணையாவது நம சிவாயவே. தென்னாருடைய சிவனே போற்றி செந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி வராத்துறை மேவிய பரணே போற்றி மந்திரமாவது மாணவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே
ஆற்றல் கடலிலே ஆலவாயார் திருநீரை போற்றி புகழினார் பூசஞான சம்பந்தன் தேவி தன்னன் உடலுற்ற இனியாயின தீர சாட்டிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. என்னாருடைய சிவனே போற்றி. நைவேத்தியம் மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் முட்டிட்ட பண்பு உருத்திர பல்கணத்தாற்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அந்த அன்னம்பாளிப்பினுடைய பெருமையை அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அதே போல அந்த பூம்பாவையை கலசத்திலிருந்து எழுப்புவதற்காக மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடு மணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினார் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைப்பார். ஆகவே அந்த அன்னம்பாளிப்பு செய்வதற்கும் 9 திருவிழாக்களை பார்ப்பதற்கும் பூம்பாவையே கலசத்திலிருந்து உலகர் முன் வருவாயாக என்று ஞான சம்பந்தர் உரைத்து பாடிய அந்த பாடல். ஆக அந்த பாடலை சேக்கிழார் பெருமாள் உணர்வு பூர்வமாக சொல்லி நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே அன்னம்பாளிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே பூஜையில் நைவேத்தியம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அன்னம்பாளிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அம்பாளிக்கும் மாறு கண்டின் கூற இன்னம்பாளிக்குமோ இப்பிறவியே. என்னாருடைய சிவனே போற்றி. அன்னம்பாளிப்பு பூஜை திருவடி போற்றி நிறைவுக்கு முன்னாடி விண்ணப்பம் சாமிகிட்ட எது இருந்தாலும் விண்ணப்பத்தில் நமக்கு 2 வகை. உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பம் நீங்க வேண்டும், சாமி இன்பம் கிடைக்க வேண்டும். யுகத்திலும் இந்த வாழ்வினுடைய நிறைவிலே பரத்தில் பரம்பொருளாகிய உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும். திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் ஒரு உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் எல்லோரும் ஏற்ற படிந்து நம்முடைய மூத்த அடியார்களெல்லாம் வாங்கன்னு கைலாயத்தில் கூப்பிட வேண்டும் என்று அற்புதமாக யுகத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் வரை மகிழ்ச்சியாகவும் இந்த உலகத்தில் நிறைவிலே பெருமகிழ்ச்சியாகிய பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்று பெருமானை விண்ணப்பம் செய்ய வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எத்தனை விண்ணப்பங்களாக இருந்தாலும் பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்து கொள்ளுங்கள். கலந்து நின்னடியாரோடன்று வாழா கழித்து இருந்தே உழந்து போன காலங்கள் புகுந்து நின்ற இடர்மென்னார் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்ப சுடர்காண்பார் ஆனந்து போனேன் அடியேனே கௌரவாயே ஆர்வம் கூறுவாயே. என்னான்றே சிவனே பத்திரக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் எந்த இடரும் இல்லாமல் எல்லா விதமான சுவாமி தரிசனமும் நமக்கு கிடைத்து மகிழ்ச்சியாக இல்லம் திரும்ப வேண்டும். வீட்டுக்கு செல்லும் பொழுது அத்தனை மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும் என்று பெருமானுடைய திருவடியை போற்றி மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் மலருண்டை பிறையுடையாய் பிஞ்சகனே என்று முனை பேசி நல்லார் குறையுடையாய் குற்றம் போதாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடங்களையாய் நெடுங்கலம் மேயவனே. என்னாருடைய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றில் ஆடி போற்றி. பூசையினுடைய நிறைவில் இறைவனுடைய திருவடியை போற்றுவதுதான் பூசைக்கு அழகு.
எந்த ஒரு பூசையாக இருந்தாலும் திருவடியை போற்றி பூசை செய்யாத பூசை குறை பூசையாக மாறிவிடும். திருவடியை மட்டும் போற்றி சொல்கின்ற பூசை நிறை பூசையாக மாறிவிடும். ஆகவே பூசையினுடைய முக்கியமான பகுதி போற்றி. அந்த வகையில் பெருமானுடைய திருவடியை போற்ற வேண்டும். ஈசனடி போற்றி போற்றி ஈசனடி போற்றி சேவடி போற்றி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி என்னாருடைய சிவனே போற்றி போற்றி தில்லை மன்றினுள்ளாடி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி நாடகமுதுரை அரசே போற்றி நாடுடைய சிவனே போற்றி. பெருமாளுடைய திருச்செவிக்கு அம்பாள் பாட்டு ஒன்று. தனம் தரும் தெய்வ வடிவந்தர் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லவர்க்கே தனம் தரும் தென்னாருடைய சிவனே போற்றி. அடுத்ததாக எப்பொழுதும் பூசையினுடைய நிறைவிலே நம்முடைய மரபு திருப்புகழ் சாத்தி பூசை நிறைவு செய்ய வேண்டும். அருணநாத பெருமான் அருளிய திருப்புகழில் ஒன்று. ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமணியாத வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழலை வைத்த முகம் ஒன்று வழியிலே மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருளி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அடுத்ததாக பூசையிலே இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும் வாழ்த்தி செய்வது மரபு. அந்த வகையிலே வான்மையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறையில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரசை ஓங்க நத்தவம் ஏக மேன்மை ஒரு ஆவாய் கனகத்திரளே போற்றி. அடுத்ததாக எப்பயுமே குருநாதரை நினைத்துதான் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே குருநாதர் பூஜை நின்று இந்த வாய்ஸ் கேட்கணும். ஒரே இடத்துல இருந்து நீங்கள் தான் சுற்றணும். காவாய் கனகத்திரளே போற்றி. குருநாதனுடைய திருவடியை போற்றி வணங்குதல். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை வைவாய் கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பாதுவாகி உயிலாரும் கொழில் திரு ஆவடுதுறைவார் குருநமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடும் தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சம்பத்துரை எந்தாய் போற்றி. போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே இருபத்தி 8/6/2025 திரு ராமேஸ்வரம் தரிசனத்திற்காக நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, வடலூரில் இருந்த அடியார்கள் எல்லாம் வந்திருக்கோம்.
4 வேன்கள். இல்லை இந்த கடற்கரையில் இந்த பாம்பன் பாலம் அற்புதமான இந்த பாம்பன் பாலத்தினுடைய அந்த காட்சியை பார்க்குறோம். காலை பொழுது காவாய் கனகத்திரளே நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பழசு ரொம்ப பழசு இது. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் அது மூணாவது ட்ராக் போட்டா நடுவில் ஒன்று பஸ் போடுறது பழசு புதியதாக போட் போகிற அழக பொறி தூவுன மாதிரி போட்டெல்லாம் நிறைய ஒரு இடத்துல குழுங்கி இருக்கிறது. என்னாடுடைய சிவனே போற்றி, இல்லை மன்றினுள் ஆடி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. 28/6/2025 திரு ராமேஸ்வரம் கடல் தீர்த்தமாடி அத்துணை அடியார்களும் இங்கே லிங்க பிரதிஷ்டை செய்து கடந்த ஆண்டு வந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே இங்கே பிரதிஷ்டை செய்து கடலிலே விட்டு அந்த லிங்கத்தை மீண்டும் எடுத்து இப்ப பூஜை செய்யணும். இப்ப புதுசா சிவலிங்க பிரதிஷ்டை செய்யறவங்க அப்படியே பிரதிஷ்டை செய்யணும். போன வருஷம் விட்டவங்க அதை எடுத்ததா மனசுல பாதிச்சு இப்ப சிவலிங்க பிரதிஷ்டை செய்யணும். ஆகவே எப்ப வந்தாலும் நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஒரு பெரிய கடன், அந்த லிங்கத்தை எடுத்து மீண்டும் பூஜை செய்வது. ஆகவே கடந்த ஆண்டு வந்தவங்களாம் மீண்டும் அதே லிங்கத்தை எடுத்து பூஜை செய்து திருப்பியும் கடல்ல ஒரு மாதிரி இருக்கணும். இங்கே எல்லா அடியார்களும் இங்கே சிவலிங்க பிரதிஷ்டை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராமேஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, பர்வதவத்திரி தாயாருடைய திருவடிகளை வணங்கி, விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்தல். விட்டியதன் உருவுமை கொலமிகு கரியது வடி கொடு நனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளி நன்மிங்கு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறையே. முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்தல். நங்கடம்பனை பெற்றவள் வங்கின தென்கடம்பை திருக்கர கோயிலால் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. பைரவ பெருமானை எழுந்தருளச் செய்தல். பிரித்தவள் கதிர்கொள் சூலம் பிடிபடுத்த மருகங்கை தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேளம் குறித்துமை அஞ்ச கண்டு ஒன் திருமணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதை அடுத்ததாக நடராஜ பெருமானை எழுந்தருளச் செய்து அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொண்டந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு
இல்லதோர் அடிமை உண்டேனுக்கே. நடராஜ பெருமானை தொடர்ந்து அம்பாளை எழுந்துள்ள செய்து தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமலும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சு வஞ்சமிலாயினம் தரும் நல்லன எல்லாம் தருபவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்டனே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சாமியினுடைய திருநாமம் வைத்தியநாத சுவாமி. இங்கே ராமநாத சுவாமியாகவும் பாவித்து சுவாமி எழுந்தருளுகிறார் எழுந்தருளுகிறார் எழுந்தருளுகிறார். போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூசரத்து இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிநகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலர்ந்தன் வாயல் சூழ் திருப்பெருந்துறை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இல்லை மன்றினுள்ளாடி போற்றி. இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது வல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இல்லை மன்றினுள் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயிர் நல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி பட்டழுந்தவேற்கு உய்யுமாறொன்று அருளி செய்து ஓன காங்கள் தலையுளீரே. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்கடல் போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சுவாமிக்கு பன்னீர் அபிஷேகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமானலை பெருமானிகள மன்னார்ந்தன அறிவே வீரல் மகளே உழவு அதிரும் அண்ணாமலை கொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருமே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெருமானுக்கு திருநீர் அபிஷேகம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நீரு வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரு உதிக்கப்படுவது நீரு சந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் ஆலமயானது நீரு. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சாமிக்கு நெய்வேத்தியம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்னம்பாய்
பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் என்னும் பாலிக்கும் மேலும் எப்பூமிசை என்னும் பாலிக்கும் மாறு கண்டின் கூற இன்னும் பாலிக்கும் இப்பிறவியே தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிறைவாக பூசையினுடைய நிறைவுல பெருமானுடைய திருவடியை போற்றி செய்வதுதான் பூசையினுடைய நிறைவு அழகு. போற்றி செய்யாம எந்த பூஜையை நிறைவு செய்தாலும் குறை பூஜையாகி போய்விடும். போற்றி மற்றும் செய்தாலே நிறை பூசையாகிவிடும். ஆகவே போற்றிக்கு அவ்வளவு பெருமை. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைதம் தேவனடி போற்றி, ஆராத அன்பம் அருள்மலை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாமல்ல பெருமான் யாத்திரை சிறப்பாக அடையும் கருணை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து சொற்றுணை வேதியம் சோதிமானவன் கடலில் மாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் 16 செல்வங்களும் கிடைக்க வேண்டி அபிராமி பட்டர் அருளிய நம்முடைய அந்தாதியிலிருந்து ஒரு பாடல். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடு கலையாத மனம் மண் பகலாத மனம் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத கடைகள் வாராத தொடையாத நிமியமும் கோணாத கோடும் துன்பமில்லாத வாழும் அடையாளில் அருகிலும் ஆயனது கங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாக மகளாத சுகவான் அருவாமி அபிராமி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்களிலே தீர்க்க முகம் ஒன்று குண்டுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுதல வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருளி அருளவேலும் ஆதி அருளாசரமம் வந்த பெருமானே வாழ்வளாது வேகமலிவளம் சுரக்கமன் ஒன்றேரம் செய்க உரைகளாது நர்தவம் வேல் விமல்கமேன்மை பொருள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாழ்வி மெய் கண்டார் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொலிதிராவு திருவாள் குரு நமச்சிவாய தேவ தைலாதி மலபுரையோன் திருமண தலைவமோது தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடந்து ஜோதி கருணையே உருவமாகி அற்புத பொருள் அருமறை சிரத்தின் மேலா எப்பரவி ஒப்பாகும் திருச்சிற்றம்பலத்தில் என்று பொறுப்புடன் நடந்து செய்கின்ற உங்கடல் போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா போதுங்களா? திருக்கோயில் அன்னக்கூடத்தில் வரிசையில் வந்துட்டுருக்கோம். காலை உணவு ராமேஸ்வரத்தில் காலையில் 8லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் தனுஷ்கோடி நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம். கோதண்டராமர் திருக்கோயில் தனுஷ்கோடி, அதைத் தொடர்ந்து அந்த நரிகேன் முனை அந்த இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். தனுஷ்கோடி பழைய ரயில்வே ஜங்ஷன். தனுஷ்கோடியில் அந்த தங்கு மாலைகள் அழகான
இரவு நேரங்களில் அலை பெருசாக இருக்கும் போல இருக்கு. மணல் குவியல்களை கொண்டாந்து சேர்க்குது. பழைய தனுஷ்கோடி இல்லை இப்போ புதிய ஒரு கோயில் கட்டுறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இங்கே ராத்திரி யாரும் தங்குறதில்லை, இருந்தாலும் இங்கே ஒரு புதிய கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. தனுஷ்கோடியில் இருக்கிறோம். எல்லாம் தனுஷ்கோடியில் அந்த பழைய சின்னங்கள்லாம் இருக்குது. இந்த கடற்கரை தீர்த்தாடுறதுக்கு போகிறாங்க. கோடி தீர்த்தம், இந்த பழைய தனுஷ்கோடி, இந்த கோயில் சர்ச்சு இருந்த இடம். இப்போ அந்த கோயில் இருந்த இடம் இடிபட்டதுனால புதுசாக இப்போ திருக்கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. நாம் பார்க்குறோம். தனுஷ்கோடி பழைய சர்ச்சு திருக்கோயில். இங்கே இருக்க சர்ச்சு, இங்கே கோயில். இந்த கோயில் வளாகத்தில் புது திருக்கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதற்கு அடையாளமாக இங்கே சிவலிங்கத்தை எடுத்து பாலாலயம் பண்ணியிருக்காங்க. ரயில்வே லைன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த ஊண்டி இருக்கக்கூடிய இந்த தடுப்பெல்லாம் தெரிகிறது. கோதண்டராமர் திருக்கோயில் போயிட்டுருக்கோம். கடலின் நடுவே ஒரு சிறிய வழித்தடம் செய்து அந்த வழித்தடத்தின் வழியாக நம்ம ராமருக்காக கல் ஆஞ்சநேயர் போட்ட 50 கிலோ கல் மிதப்பதாக இங்கே சொல்கிறாங்க.